ஹாய் கைஸ், நான் உங்கள் மணி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தோசை ஊற்ற போகிறோம். தோசை ஊற்று தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்க். தோசை கல்லிலேயே தோசை ஊற்றி பார்த்துருப்பீங்க, இட்லி ஊற்றி பார்த்துருக்கீங்களா? டாஸ்க் ஃபெயிலியராக சக்ஸஸாக பார்க்கலாம். தோசைகள் எடுத்தாச்சு, போருக்கு போகிற மாதிரி கிளம்பியாச்சு. தோசை ஊற்ற போகிறோம். வீடியோ ஆனில் இருக்கா? ஆனில் தான் இருக்குது. இந்த மாரி முகம் வாங்கியிருக்கேன் நிறைய டைம். ஆன் பண்ணியாச்சு. சூடாகட்டும். அடுத்தது தோசை மாவு ரெடி, எண்ணெய் ரெடி. தோசை ஊற்ற நான் தான் ரெடி இல்லை, தெரியுதுங்களா? தோசை ஊற்ற தெரியுதுங்களா? பொய்லாம் சொல்ல மாட்டேன். தோசை வந்துச்சுன்னா தோசை, இல்லைன்னா இட்லி. மாவு ரெடி, தோசை தான் ரெடி இல்லை. தோசை கல்லில் இட்லி ஊற்றி பார்க்க தானே. தோசை கல்லு காயலை, அடிக்கிற வெயிலில் நம்ம தான் காயறோம். என்ன பண்ணுறது பார்ப்போம். இன்னைக்கு தோசையா இல்லை இட்லியா? இல்லை இட்லியா இல்லை நானா பார்க்கலாம். கல் ஈட வேறு என்ன பேசுறதுன்னு தெரியலையே. இவ்வளோ லேட்டாக வந்து தெரியாது. நான் வேறு வீடியோ ஆன் பண்ணி வச்சிட்டேன். எடுத்தாச்சு. இதெல்லாம் கட் பண்ணிடலாம். டோன்ட் வரி. அதிகமாக பேசக்கூடாது. பாட்டு பாடவா? பாட்டு வச்சுன்னு தோசை வச்சுருந்துருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, தனியாக இருக்கேன், கடுப்படிக்குது. இந்த மாதிரி வீடியோ எடுத்துனாச்சு, தோசை விட்டா வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாகுது இல்லை? வெற்றிகரமாக எண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னாடி தோசை மாவு எடுத்துனேன். இதை விட பெரிய கதை என்னன்னா அப்புறம் சொல்கிறேன். நிறைய ஸ்டோரிஸ். எண்ணெய் ஊற்றணுமா, எண்ணெய் ஊற்றணுமா, மாவு ஊற்றா, எண்ணெய் சுற்றி தானே ஊற்றுவாங்க. குழம்பு ஊற்றுற மாதிரி எண்ணெய் எடுக்கிறேன், சுற்றி தான் எண்ணெய் ஊற்றணும். ஸ்டார்ட் பண்ணுவோம். சிம்மில் வைக்கிறதுக்கு மறந்துடுறேன். சிம்மில் வச்சாச்சு. கல் காஞ்சிச்சு. தண்ணி லைட்டாக தெளிச்சு பார்க்கணுமா? தண்ணி இல்லையே. வரல. முதல் கரண்டி. தோசை மாவு ரெடி. தோசை ரெடி. என்ன லைட்டாக தர வருமா? அப்படிதான் பார்ப்பீங்க. வெற்றிகரமாக வட்டம் போட்டாச்சு. பட்டு எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. என்ன ப்ரிப்பேர் பண்ணியாச்சு முன்னாடி. கவசம் ரெடி. தோசை திரும்பி வந்துச்சுன்னா வெற்றி நமதே. இட்லி ஆகல, வட்டம் போட்டாச்சு. ஸோ தோசை ரெடி. இப்போ எடுத்துட்டுனா நம்ம தான். அவ்வளோதான். இன்னைக்கு தோசை தான், நம்ம தான். இன்னைக்கு
தோசையா நானான்னு பார்த்தேன். ஆல்ரெடி இது எங்கள் அண்ணன் ஊற்றத்தான் இருந்துச்சு. இன்றைக்கி அவனுக்கு வேலை வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறது, நம்மளே தோசை ஊற்றுவோம், பார்த்துக்கலாம். ஆனால் மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபெயில்டு இருந்துச்சு. பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல் திருப்பியாச்சு, வந்துருச்சு. பட் தோசை எப்பவுமே ரொம்ப நாள் யூஸ் பண்ண கந்த துணி மாரி கீஞ்சி தான் இருக்குது. அடுத்த தோசை புது துணி மாதிரி வரும் அப்படின்னு நம்மளே ஏமாற்றி வேண்டியதான். பார்ப்போம் வருதான்னு. இதில் உப்புலாம் இருக்குமா, உப்பு போடணுமா தெரில, பார்த்துக்கலாம். இல்லைண்ணா குழம்புல உப்பு அதிகம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். உப்பையே கச்சின்னு சாப்பிடுவோம். ஓகே, இது அவ்வளோதானா? இது கருப்பாகணுமா, வெந்துச்சதா அப்படின்னு தெரியுது. பரவாயில்ல, அரை வேக்காடு சாப்பிட்றது உடலுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க. சாப்பிடுவோம் அரை வேக்காடு. சாமி கேட்போம். சாமி யாரையா இருந்தால் அதுவும் நான் சாப்பிடுவோம். ஓகே, முதல் தோசை சக்ஸஸ். ரெண்டாவது தோசை தோசை ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றணும்னு தெரியல. எண்ணெய் ஊற்றினா என்ன இருக்குமா? ஒரு தோசைக்கு ஒரு மூடி எண்ணெய் ஊற்றணும். சாப்பாடே செஞ்சு சாப்பிட்டு போயிடலாமே. எண்ணெய் ஊற்றியாச்சு, ஸ்பீடு வச்சாச்சு. ஸ்பீடு 1 GB வரல, எந்திரன் ஃப்ளோவில். மெமரி 1 GB வந்துச்சு. அது எடுத்தாச்சு. திருப்புறோம், தோசை எடுக்கிறோம். ரெண்டாவது தோசை சக்ஸஸாக ஃபெயிலியரா பார்ப்போம். இதை விட்டால் தோசையில் இந்த நிலாவில் இருக்கிற மேடு பள்ளம் அந்த மாரி இருக்குது. ஒரு மேடு, ஒரு பள்ளம், வீடு பள்ளம் மாரி. பட் பரவாயில்ல, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அதுமாரி. நான் ஊற்றின தோசை எனக்கு தோசை தான். வியாபாரத்துக்கு முன்னே தோசை எடுக்கக்கூடாது என்னன்னு தெரியல.
வரமாட்டேங்குது, போட்டு சொரணி கிடக்குற மாரி இருக்குது. இந்த கல் ஜேசிபியில் விட்டுணுன்னு அந்த மாதிரி நோண்டி கிடக்குது. பார்ப்போம், கொஞ்சம் தீயிற மாரி அதுக்கப்புறம் விட்டாங்க. வெட்டி ரெண்டாவது தோசையும் திருப்பியாச்சு. சாப்பிடுவோம்மா, இது எத்துக்கின்னு வந்துச்சு. தோசை மாதிரி இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் வீடியோ எடுத்துருந்தா செல்லு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். ஓகே, தோசை வந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி ஃபெயில்டுன்னு சொல்ல வச்சுருமோன்னு நினச்சேன். பட் சக்ஸஸ்ஃபுல்லி சக்ஸஸ். ரெண்டாவது தோசை ரெடி. பார்த்தீங்களா, மடிச்சிட்டேன் எல்லோரும் சொல்கிற மாதிரி. ஓகே, அடுத்ததாக மூணாவது தோசைக்கு கவசம் ரெடி. நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன்.